சீடர்கள் தங்கள் கடை கண்களால் விவேகத்துடன் போற்றினாயை பார்த்தார்கள். ஆனால் யாரும் பேசவில்லை. அவள் தன் ஜாடியையும் தண்ணீரையும் மறந்தவளாய் திரும்பி சென்றாள். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எங்களை நன்றாக நடத்தினார்கள். இதோ கொஞ்சம் பார்க்கட்டி, ஒலிவக்காய், ஆப்பிள், உமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளும் என்றார். இயேசு சீடர்களை பார்த்து, நீங்கள் அறியாத உணவு ஒன்று உள்ளது, அதில் கொஞ்சம் அருந்துவேன். அது என்னை ஒரு நல்ல அளவுக்கு தேற்றும். சீடர்கள் கேள்விக்குறியோடு ஒருவரை ஒருவர் பார்த்ததை இயேசு கண்டு, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதும் நான் முடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவாய் இருக்கிறது. ஒருவன் விதையை விதைக்கும் போது அவன் தான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாகிவிட்டது, இனி அறுவடை செய்யலாம் என்று சொல்ல முடியுமா? மிக நிச்சயமாய் முடியாது. என் வேலை முடிந்தது என்று அவன் சொல்லும் முன் எவ்வளவோ வேலை இன்னும் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அந்நேரம் வரையிலும் அவன் ஓய்வு கொள்ள முடியாது. மத்தியான வெயிலில் இந்த சிறு வயல்களை பாருங்கள். ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்த மண் வெறுமையாகவும் இருண்டதாகவும் இருந்தது. காரணம், அது மழையில் நனைந்திருந்தது. இப்பொழுது பாருங்கள், வெளிரிய பச்சை நிறத்தில் பயிர் மூடுகள் அநேகம் இப்பொழுதுதான் வளர்ந்துள்ளன. சூரியனின் பிரகாசமான வெளிச்சத்தில் அவை இன்னும் கூடுதல் வெளிரி காணப்படுகின்றன. ஆதலால் அவ்வயல்கள் ஒரு வெண் திரையினால் மூடப்பட்டது போல் தெரிகிறது. இந்த பயிர்தான் வருங்கால அறுவடை. அதை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள், இன்னும் 4 மாதங்களில் அறுவடை வந்துவிடும். விதைத்தவர்கள் அறுப்பவர்களை அமர்த்துவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் விதைப்பதற்கு போதும் என்றாலும் அறுவடை செய்ய அநேக மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள்.